கொஞ்சம் குறைச்சு வச்சு ஆடுமா. காலிங் பெல் அடிக்கிறது கூட கேட்க மாட்டேங்குது. இவன் எதுக்கு இங்க வந்தான்? சார் இருக்காரா? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். விஸ்வநாதா, அந்த பக்கத்து வீட்டு குடிகாரன் உன்னை பார்க்க வரான். அளவோட பேசி கட் பண்ணிக்க. அவன் கணக்கணும்னு நமக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுதா? நான் வரேன். வாங்க வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நேற்றுக்கு அளவுக்கு மீறி தண்ணி வச்சுட்டேன். ஆபீஸ்ல கூட தான்மாரா நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட கூட ஏதோ ஏடா குடமா பேசிட்டேன்னு வீட்டுல சொன்னாங்க. மன்னிச்சுடுங்க. பரவாயில்லைங்க சார். யாரா உன மேல ஏற சொந்த? யாரடா கீழே? மேல வந்து தோலை உச்சிடும் படவா. எனக்கு 2 பொண்ணுங்க சார், ஒரு பையன். பையன் தான் மூத்தவன். பிள்ளைங்க உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஃப்ரீயா விட்டேன். அதுல என் மூத்த பொண்ணு கஸ்தூரி மிஸ்யூஸ் பண்ணிட்டா. சொன்ன நெஞ்சே வெடிச்சிடுங்க. தோல் மேல போட்டு வளர்த்த பொண்ணு போன வருஷம் நேற்றைய தேதியில அவளை சாகடிச்சுக்கிட்டா. பெரியவனை டாக்டருக்கு படிக்க வச்சான். அவனும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எங்க போனா என்ன ஆனான்னு ஒரு இடமும் தெரியல. சொல்லுங்க சார், எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கேட்டு பாரு. இந்த துக்கத்துல வந்து அடிக்கடி ஓவரா போயிடும். ஆனா என் 2வது பொண்ண கண்ட்ரோல்னா அப்படி ஒரு கண்ட்ரோல வளர்த்துட்டு வர. ஏண்டா எங்க அவசரமா போனோம்னு சொன்னியே, என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போலியா? போறமா போமா. இந்த குத்து வச்சு பேசுறதுல நமக்கு பிடிக்காது. போமா, அப்ப வேற ஏதாவது விழுந்து பாருமா. போமா போலாம் சார். உங்க கதை மாதிரி தாங்க என் கதையும். எனக்கு 2 பிள்ளைங்க. எங்க அப்படி இப்படி வளர்த்தோம்னு அடங்காம போயிடுவானு கொஞ்சம் அடக்கமா வளர்த்தேன். மூத்தவன் பேரு தேவா. எங்க இருக்கிறான்னே தெரியல. தேடாத இடம் இல்ல. 1 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? வர்றதெல்லாம் தாங்கித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் 2வது பையனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன். பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறத விட ஒரு தென்னங்கண்ணை நட்டு வளர்த்தோம்னா பிரயோஜனம் இருக்கு. சரி, நான் வரேங்க. சார் காபி சாப்பிட்டு போலாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். உங்ககிட்ட ஓப்பன சொல்லிடுறேன்னா, நமக்கு இந்த ஜாதி பற்றி கொஞ்சம் அதிகம். இந்த தண்ணி அடிக்கும் போது கூட எந்தெந்த ஜாதிக்கார கைப்பட்டு நினைக்கும் போது அப்படியே கொமட்டும். என்ன பண்றது? வேற வழி இல்லாம உள்ள தள்ளிடுது. தொட்டில் பழக்கம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நான் வரேன். என்னம்மா இவ்வளவு ஜாதி வரி பிடிச்சவனா இருக்கா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையாடா? அவன்கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, வீணா போன பையன். பத்து புள்ளி வரிசையில கோலம் போடுறியா? என்ன மச்சான் எங்க நிக்கிற? குமார் வரான்னு சொல்லிட்டான்டா. உங்க ஏரியா சூப்பரா இருக்குடா. அப்படியா மச்சான்? தேவையில்லாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல உனக்கு. இல்லப்பா, அம்மா தான் போட சொன்னாங்க. லட்சுமண், என்னங்க நீ கோலம் போட்டு என்ன கையில குஷ்டம் வச்சு செத்தா போயிடுவ. இங்க பார், இங்க பார். இப்படிதான் ஆரம்பமாகும். இவன் இங்க உட்காந்து மணி கணக்கில் கோலம் போடுவான். இவங்களை எவனாவது ஒருத்தன் அங்கிருந்து நூல் விடுவான். அப்புறம் அது காதலா மாதிரி கண்ணா அப்படின்னு ஈட்டிட்டு ஓடுவான். அப்புறம் நீ நான் நாட்டுக்கிட்டு சாகணும். எத்தனை பார்த்திருக்கா? அவ சின்ன பொண்ணு தானுங்க. சின்ன பொண்ணு தான், நாளைக்கு பெரிய பொண்ணு. போடி உள்ள. கோலம் போடுற கோலம். இன்னும் அவ வெளியே வந்தா உன்ன போல. மாப்பிள, இவனுங்களுக்கு ஆடவும் தெரியல, ஓடவும் தெரியல. நம்ம கூட தானே வந்தானுங்க. எங்க வரானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் வச்சு எப்படா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறது? அவனுங்களை விடுறா, மத்த பசங்க நல்லா தானே ஆடுறானுங்க. சொல்ல மறந்துட்டா. பத்திக்கிச்சு பாட்டுக்கு பசங்க பட்டையை கிளப்புறானுடா. டேய், நீ பத்திக்கிச்சு சொன்ன ஞாபகம் வருது. நைட் எல்லாம் வீடு பத்திக்கிற மாதிரியே கனவு வருதுடா. நல்ல விஷயம் தானே. டேய், வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். போடா. டேய், இத நான் சொல்லடா, என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மாப்பிள, அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குடா.
அப்பாடா ஏன்பா சந்துரு, என் பொண்ணு பாக்க அழகா லட்சணமா இருப்பா. படிப்புதான் ஏற மாட்டேங்குது. எதுலயாவது ஒண்ணு சேர்த்து விடுப்பா. ஏன் கூட சேர்த்து விடா. உனக்கு மறுநாளே பால் ஊத்த வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ ஃபேஷன் ஷோல சேர்த்தலாமா? ஃபேஷன் ஷோன்னா அதாமா 1000 பேருக்கு மத்தியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? என்ன பேச்சு பேசுறான் பாரு. இங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சா நடத்துறாங்க? எங்க கிட்ட வேலை கேட்க வந்துட்ட? ஏய், என்னது இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது. பாட்டி, அவளுக்கு மட்டும் எது செஞ்சு கொடுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, அதுக்கு மாவு உருண்டை கொடுத்தாங்க, அதைத்தான் அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இரு, உனக்கு ஒண்ணு தரேன். என்னது வயசுக்கு வந்த மாவுண்டையா? சேச்சி, எனக்கு வேண்டாம். எதை போய் யாருக்கு தர பாட்டி? என் பேண்ட் எங்க பாட்டி? மேல காயுதுடா. வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். பாட்டி, அது இருக்கா? என்னது? அதான் சொன்னியே, உருண்டை உருண்டை. ஐயே, நீ ஆம்பளை, சாப்பிட கூடாது. பொடி சுண்டலி. யார் சொன்னா ஆம்பளை கூட சாப்பிடலாம்? ஏண்டா, வேண்டான்னு தானே சொல்லிட்டு போன, இப்ப வந்து கேக்குற? என்னாச்சுடா உனக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? குடு பாட்டி. மாமா, உருண்டை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இருடா மாப்ள, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதை விட இது முக்கியம்டா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்டர்வேர் தேக்கி கொடுத்தா பாருடா, எப்படி தேய்ச்சிருக்கான் பாரு. சிரிப்பு? டேய், சிரிப்பு இருந்ததே அது ஒண்ணுதான்டா. முதல்ல அவனை கொளுத்திட்டு வந்து ஓட்ட பேசிக்கிறேன். மாப்ள, மழை வருது, நீ போயிடாத, இங்கே இரு. இத வந்து ஓகே ஓகே. கொத்தோடு குளையோடு வாட ஆட குளையோடு கொத்தோ. ஒரு பாடி என்னடா 1 மணி நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப முக்கியமான ஆளுது, அதனால பார்த்து பார்த்து பேசிக்கிறேன். அப்பா, மத்தவங்க துணியா பார்க்காம தேய்ப்பீங்களா? அப்படி யாரா அது முக்கியமான பாட்டி? நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி சொல்லப்பா? நீ என்ன கூடுறது குடும்ப நடத்த போல் இருக்கு. பார்த்து பார்த்து தேய்க்கலா என்ன வீட்டுல கூப்பிட்டு போய் குப்புற படுக்க போட்டு சும்மா தேய்ச்சி தேய்னு தேய்ச்சிருவா. இங்க தேய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு? பாத்தியா? அது சரி, நியாயமான விஷயம். பொண்டாட்டி துணியை பார்த்து பார்த்து தான் தேய்க்கணும். என்னத மட்டும் ஏன்டா இப்படி தேய்ச்ச? சூப்பரா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு போட்டு போக வேண்டியதானே? வெயில் அடிச்சா பரவாயில்லடா, வேற எவனாவது வந்து சேட்டை அடிச்சு போயிட்டான்னா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானமாடா பேசிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன் உன்னை. சரி சரி, எப்பா உன் மேட்டர் நான் சொல்லு. டேய், வீடு பத்திக்கிற மாதிரி கனவு வந்தா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கடா. யாரு? அந்த போலீஸ்காரன் விட்டு பொண்ணு. டேய் மாப்ள, நான் சொன்னது பாட்டி கதை. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி என்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு பின்னாடி காதல் கீதல் சுத்துன, அவன் அப்பா உன் பட்டையை கட்டி போடுவான்டா. டேய், இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஓர் விட்ட பாரு, நான் யார் விட்ட பாக்குறேன். உதவாங்க உடம்புல தெம்பு இல்லடா. அடைச்சி வந்து உட்கார்றா. டேய், ரொம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ வா. இதெல்லாம் எங்க போய்